மக்களை பொறுத்தவரைக்கும் உமது விடுதலை போராட்டத்தையும் உங்களுடைய தேசிய அமைப்பையோ பற்றி யார் பேசினாலும் அதன்பால் அவர்கள் ஈர்ப்புடையவர்களாக மாறிவிடுவார்கள். ம்ஹ்ம். இதுதான் எங்கள் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பலமும் பலவீனமும். இந்த பலவீனத்தை இவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று சொன்னால், ஓகே, பாதிக்கப்பட்டவர்கள் என்று பயங்கரவாத அமைப்பால் இவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு கருத்தியலை முன்வைப்பது. இங்கு பாதிக்கப்பட்டவர்கள் யார்? இங்கு பயங்கரவாதிகள் யார்? பயங்கரவாதிகள் என்று இவர்கள் சொல்பவர்கள் விடுதலை போராளிகள். பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்பவர்கள் தேசத்துக்காக விடுதலைக்காக போராடும் மக்கள். ஆனால் இன்று குற்றவாளிகள் இவர்கள் இருவரும். ஸோ பயங்கரவாதிகளால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கான ஒரு யுத்தத்தை இலங்கை அரசாங்கம் நிகழ்த்தியது என்று உலக பரப்பில் தொடர்ச்சியாக பேசுவது, இதை ஊடகங்களின் மூலம் முன்மொழிந்து கொண்டே இருப்பது.